சொல்லுங்க, ஜனத்தை ரட்சி. இயேசு ராஜாவுக்கு மகிமை. அவருக்கு மகிமை இருக்கிறப்ப அந்த ஆலயத்துக்குள்ள வர்ற ஒவ்வொருவரையும் அவர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. தந்தை விடுகிறது போல இந்த மனிதனை பெருகப்படுவார். இடங்கொள்ளாமல் போகப்படும் ஆத்துமாக்களால நிரப்புவார். வலதுகை கிழவே வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், அழிந்து போற ஆத்துமாக்களை திருத்தலாக ஆலயத்துக்குள்ள அவருடைய சமூகத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? சோதரா 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 ஸ்தோத்திரம் அப்பா. குடும்ப குடும்பமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆலயத்துக்குள்ள கொண்டு வரும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரா 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 சோதரா. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாய் ஆத்துமாக்கள் எண்ணிக்கையிலே பெருகத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரா 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 சோதரா. இந்த ஆலயத்துக்குள்ள வருகிறது அப்பத்தினாலே மாத்திரமல்ல, இது கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அந்த குடும்பங்கள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிழைக்கத்தக்கதாக, அவர்களுக்கு வாழ்வுண்டாகத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. இந்த எல்லைக்குள்ளே மலைக்குள்ளே வருகிறவர்களுக்கு கர்த்தருடைய புயம் கரம் வெளிப்படத்தக்கதாக, எல்லா தீமைக்கும் ஆபத்துக்கும் வாதைக்கும் நாச மோசத்துக்கும் கர்த்தர் ஒவ்வொருவரை விலக்கி பாதுகாக்கும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறார், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நீங்க எங்க வந்திருக்கிறீங்கன்னா, வானத்தை பூமியை படைச்ச அந்த உன்னதமானுடைய மனைவுக்குள்ள வர்றீங்க. ஆராதனை என்பது அதுதான். நீங்க அவருடைய நிழலுக்குள்ள தங்குறீங்க. அப்படி நீங்க அவருடைய நிழலுக்குள்ள மறைவுக்குள்ள வர்றபடினால உங்களுக்கு எந்த பொல்லாப்பும் நேரிடாது. எந்த பொல்லாப்பும் என் குடும்பத்தையும், எங்க பிள்ளைகள், எங்க சபையால, எங்க ஊழியர் குடும்பத்தை நேரிடாது. ஓ ஹல்லேலூயா. அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா, வாஞ்சியானா தொடர்ந்து தேவ சமூகத்துக்கு நீங்க வந்து ஆலயத்துல கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க, அவரை நோக்கி பார்க்க, அவருடைய பிரகாரங்களில் செலுத்திருக்கத்தக்கதாக ஆண்டவர் சொல்றாரு. அவங்களெல்லாம் நான் விடுவிப்பேன். எந்தெந்த காரியங்களை எழுப்ப முடியலன்னு நினைக்கிறீங்களோ நீங்க வாஞ்சித்து பாருங்க, விரும்பி கர்த்தரை தேடுங்க, ஆராதிங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்களை நான் விடுவிப்பேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார். சொல்லுங்க, அவருடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியா என்னை அவர் உயர்ந்த இடத்துல அடைக்கலத்துல வைப்பார். என்னை அவர் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். சாதாரணமா இல்ல, உயர்ந்த அடைக்கலாம். நீங்கள், உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள் ஆண்டவரை தேடும் போது, உத்தமமாய் அவரை சேவிக்கும் போது, அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீடிய ஆயுசு தருவார், திருப்தியாக, ஒரு சஞ்சலம் இல்லாதபடி நீடித்த நாட்களால என்னை திருப்தியாக்குவார். சொல்லுங்களேன், நீடித்த நாட்களால என்னையும் எங்க குடும்பத்தையும் எங்க சபையாரையும் திருப்தியாக்குவார். திருப்தியாக்கி என்ன செய்வானா, அவருடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் யாருக்குன்னா, நீங்க அவருடைய மறைவுக்குள்ள வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது, ஆண்டவரை தேடும் போது, அவருடைய நிழலுக்குள்ள வாசம் பண்ணும் போது ஆராதனை விட்டுறாதீங்க. அவருடைய சமூகத்தை மிஸ் பண்ணிட வேண்டாம். தொடர்ந்து கர்த்தரை தேடும் போது, ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி பார்க்கும் போது, ஹல்லேலூயா. அது மட்டும் அவரை நீங்க மெய்ப்பராக வச்சிருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நாள் குறைவே வராது. சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், தாட்சி அடைய. ஹல்லேலூயா. யார மெய்ப்பரா வச்சிருக்கிறீங்கன்னா கர்த்தரை. ஹல்லேலூயா. நிறைய குறையா இருக்கிறதை பயப்படாதீங்க, நீங்க அவரை மெய்ப்பரா வச்சிருங்க. ஹல்லேலூயா. அதனால நீங்க எதிரையும் குறைபட மாட்டீங்க. சொல்லுங்க, கர்த்தர் என் குடும்பத்துக்கு மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். ஹல்லேலூயா. நான் தாவீதுக்கு ஆடு மேய்க்கிறப்பயே ஆண்டவர் மேல ஒரு ஆசை, இந்த தேவனை நான் ஆராதிக்கிறேன், இந்த தேவனுக்கு நான் ஆலயத்தை கட்டணும். யாரும் செய்யாத, யாருக்குமே கிடைக்காத ஒரு விசேஷத்த விஷயம் இந்த தாவீதுக்குள்ள உண்டாகுது. ஆடு மேய்க்கிற என்ன நினைச்சே பார்க்கல, நான் அவருக்கு ஆலயம் கட்டணும். யாருக்கும் இல்ல, என் ஆண்டவருக்கு. நானும் மச்சுப்பான வீட்டுல குடியிருக்கிறேன், நான் நல்ல இடத்துல வாசம் பண்றேன். ஆனா ஆலயம் ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்குது. ஆலயம் நல்ல நேர்த்தியா இருக்கணும்,
ஆலயம் அருமையா கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு ஆண்டவர் ஆராதிக்கிறார் தாவீது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் குறைவுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு ஆராதிக்கிறப்ப ஆண்டவர் பாருங்க, ஆட்டு மந்தையிலிருந்து தாவீதை தூக்கி எடுத்து அரசனாக உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மேல ஒரு ஆசை, அவருடைய நாமத்துக்காக, அவருடைய சுவிசேஷ பணிக்காக, அவருடைய ஆலயத்துக்காக அப்படி ஒரு ஆசைப்படுங்க. உங்க கைகளை ஏராளம் கொடுப்பார். ஐயோ இருக்கிறதெல்லாம் குறையா இருக்கிற, இல்ல இல்ல இல்ல, அவர் நாம மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக நீங்க அப்படி பிரயாசப்படுங்க. ஓ ஹல்லேலூயா. நீங்க விதைக்கிறீங்க, நீங்க பிரயாசப்படுறீங்க, ஜெபிக்கிறீங்க, கொடுக்கிறீங்க. ஊழிய தரிசனத்துல இணைந்து தசம பாகத்தினாலும் பொருளாலும் பொருத்தனைகளால் கடன் பண்றீங்க. ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. உங்களை நிச்சயம் உங்க கரங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அவர் ஏராள தாராளமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீங்க நிறைவாய் இருக்கும்படியாக தொடர்ந்து பார்க்கிறோம். உள்ளுள்ள இடங்களில வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் கொண்டு போய் விடுகிறார். ஓ ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது என் சத்துருக்களுக்கு முன்பாக எந்தெந்த சத்துருலாம் சத்துரு போன்ற கிரியைகள் உங்க காரியங்களை பட்சிக்குது, ஆண்டவர் அவைகளுக்கு முன்பாக ஒரு டைனிங்கை, ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். சொல்லுங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. ஆசைப்படுறீங்களா? நிச்சயம் செய்வார். என் மேய்ப்பராக அவரை பார்த்து ஆராதிக்கிறார். என் மேய்ப்பர் கர்த்தராக இருக்கிறார். நமக்கு கிடைக்கிற சோர்ஸ் இதுதான், இந்த வழிதான் இல்ல, அவர் 1000 வழிகள் இருக்குது. நீங்க அவரை கனம் பண்ணும் போது, அவரை தேடும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவரை பற்றி கொள்ளும் போது குறைவின்றி ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையுடைய தொடரும். எதிர்காலத்துல உங்களுடைய நல்வாழ்வு ஓய்வில் எல்லாவற்றிலும் ஹல்லேலூயா நன்மையும் கிருபையும் உங்களை தொடர். நன்மை உங்களை தேடி வரும். சொல்லுங்க, நன்மை என்னை தேடி வரும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரும் பரத்திலிருந்து உண்டாகும். ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நிறைய காரியங்கள் எதிர்காலத்துல நன்மைக்காக திருமண காரியத்துக்காக காத்திருக்கலாம், சுகத்துக்காக காத்திருக்கலாம், நல்ல ஞானத்துக்காக காத்திருக்கலாம், மேன்மைக்காக காத்திருக்கலாம், சமாதானத்துக்காக காத்திருக்கலாம். எங்கேயோருந்து வரணும் அப்படி இல்ல, அது பரத்திலிருந்து உண்டாகும். ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்களேன், எனக்கு வேண்டிய எல்லா நன்மையும், குடும்பத்துக்கு வர வேண்டிய எல்லா நன்மையும், ஆலயத்துக்கு வர வேண்டிய எல்லா நன்மையும், எல்லா ஈவுன கிஃப்ட் அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவினிடத்துக்கு இறங்கி உங்க குடும்பத்துக்கு நேராக வருகிறது, பிள்ளைகளுக்கு நேராக வருகிறது, சபையாருக்கு நேராக வருகிறது, இந்த ஸ்தலத்துக்கு நேராக வருகிறது. தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழல் கூட இல்லையா. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் எல்லாருக்கும் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நல்லவரா இருக்கிறார், நல்லவரா இருக்கிறார். நாங்கள் உத்தமமா அவரை பார்க்கிறோம், அவர் நல்லவர்னு விசுவாசிக்கிறோமா, அவர் எனக்கு நன்மையானதை செய்வாரு. ஹல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கிறோமா? ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்களேன், ஆண்டவரே நல்லவரப்பா, என் வாழ்க்கையில நன்மையான ஈவுகளை உங்களிடத்திலிருந்து நான் அது மறுபடியாக நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே எல்லா அவிசுவாச குறைகளெல்லாம் உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா. எனக்கு கொடுத்த நேரங்களை நான் சரியா பயன்படுத்தாத இந்த ரத்தத்தினால கழுவுங்கப்பா. நான் இன்னும் உங்களுக்கு வாஞ்சியா உங்கள்கிட்ட இன்னும் கிட்டி சேர எனக்கு உதவி செய்யப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பாத்திரம் நிரம்பி வருகிறது. ஓலாரபா ஷபரபரபா, ஓலாரபா ஷபரபரபா, ஓலாரபா பாபா. ஓ ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா ஆண்டவரே இடத்திலிருந்து அப்பா நன்மையான ஈவு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் மேலும் இறங்கி வருகிறது. விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்ளலாம், விசுவாசமா இருந்தா பெற்றுக்கொள்ள முடியாது. ஓ ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் போது ஓ ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளலாமா?
நன்மையான ஈவை ஓ இயேசுவின் நாமத்தினாலே நான் பெற்றுக்கொள்கிறேன். ஹalleluya ஹalleluya இயேசுவின் நாமத்தினாலே ஓ ஹalleluya. நன்றி அப்பா. ஒவ்வொருவருக்கும் தேவையான ஈவு எதுக்காக பாரத்தோடு வந்தீங்க, பாரத்தோடு காத்திருந்து அவரை நோக்கி பார்க்கிறீங்க. இந்த பகுதியில அந்த நன்மையான ஈவுகளை உங்களுக்கு தருவார். வேலைக்காக காத்திருக்கிறீங்களா? ஓ நல்ல வேலையை கத்தர் தருவார். வேலையில ப்ரொமோஷன், வேலையில இழைப்பார்கள், டிரான்ஸ்பர் காரியங்கள்ல கத்தருடைய ஈவு தேடி வரும். திருமண காரியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நன்மையான ஈவுகளை தருவார். கற்பகனிக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த நன்மையான ஈவு உண்டாகும். குடும்பத்துல சமாதானத்துக்காக காத்திருக்கீங்களா? குடும்பத்துல கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹalleluya. பலவீனம் நீங்கும். கர்த்தருடைய தெய்வீக பலன் பலவீனமான சரீரங்கள்ல வெளிப்படும். ஆத்துமாக்கள் தருதலாய் அவருடைய சமூகத்துக்கு ஓடி வருவாங்க. அந்த எல்லையெல்லாம் அவருடைய நாமம் மகிமைப்படும். இது கர்த்தருக்கு மகிமையாக இந்த இடம் மாறும். இது ரகபத்தாக மாறும். இந்த டவுன் இடம் அப்படி மாறும். ஒரு பாலானவர்களை கட்டுகிற தேவன். சொல்லுங்க, நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்மையான ஈவுகளுக்காக நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே. எல்லாரும் சொல்லிருக்கேன், நன்றி ஏசையா. விசுவாசத்தோடு சொல்லுங்க, நன்றி. இந்த தகப்பன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய இந்த இரவு வேளையிலே உங்களுக்காக நன்மையான ஈவுகளை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாள், ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே. சொல்லுங்களேன், நன்றி ஏசையா, ஏசையா. சத்தமாக நன்றி தகப்பனே. சத்தத்தை கத்தர் கேட்கிறார். இரவு வேளையில் ஒரு அற்புதம் செய்வார். கதையை உடைத்து போடுவார். உங்கள் கொம்பை உயர்த்துவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் காத்திருக்கிற ஒண்ணுமே வீணாக வேஸ்ட் கிடையாது. அவரை தேடுகிற ஒவ்வொரு முகங்களை பிரகாசிக்கப்படும். நன்றி ஏசப்பா. நாளைக்கு போனோம் ஆண்டவர் செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியர்கள், சிறுவர் ஆராதனை, வாலிபர்கள் மத்தியில் கான்ஃபரன்ஸ், ஜாமக்கார ஜபம், உபவாச ஜப நாட்கள், ஒவ்வொரு ஆராதனை வேலைகள் ஒவ்வொன்றிலும் யூடியூப் வழியாக கர்த்தருடைய கிரியைகள் பலத்த விதமாய் வெளிப்படும். ஜப வேலையில உண்மையில தூர இடத்துல இருந்து நீங்க ஆராதிக்கலாம். இந்த யூடியூப்ல ஒரு சில தடைகள், அது லிங்க் கட்டாயி போனதுனால கொஞ்சம் தாமதமாயிருச்சு. ஆனாலும் நீங்க இணைந்து காத்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்க வீட்டுல அற்புதம் செய்வார், உங்க குடும்பத்துல அற்புதம் செய்வார், உங்க கொம்பு உயரும். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஹல்லேலூயா கழுகளை போல புது பலனடைந்து செட்டைகளை அடைந்து உயரே ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி
ஏசையா. சொல்லுவோம் சரி. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்டப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட விடமாட்டேன். உங்க பிள்ளைகளை வெட்கப்பட விடமாட்டேன். சபையாரை ஊழிய எல்லைகளை வெட்கப்பட விடமாட்டேன். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கொஞ்ச நேரம் வசனத்தை தியானிக்கிறோம். நீங்க உங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி. அந்த இஸ்ரவேல்ல நமக்கு தெரியும் முதல் ராஜா சவுல். இஸ்ரவேல்ல முதல் ராஜா யாரு? சவுல். இந்த சவுல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை, கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால, கர்த்தர் சொன்ன கட்டளைகள்ல நடக்காததுனால ஆண்டவர் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக. அந்த ராஜ்ய பணியிலிருந்து ஆண்டவர் அந்த சவுலை புறக்கணித்து தள்ளுகிறார். இதை நினைச்சு சாமுவேலுக்கு ஒரே கவலை. ஐயோ, நம்ம அபிஷேகம் பண்ணின இந்த முதல் ராஜா சவுல் இப்படி ஆகி போச்சு. ரொம்ப கவலைப்படுறார். கவலைப்பட்டு இப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. அந்த நாட்கள்ல அபிஷேகத்தை குறிப்பிட்ட ஆண்டவர் சொன்ன தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எல்லாம் ஊற்றுவாங்க. ஒரு கொம்பு மாதிரி இருக்குமா, அந்த கொம்புல தைலத்தை ஊற்றி யார் ஆண்டவரால் நியமிக்கப்படுறாங்களோ அவங்க மேல ஊற்றின உடனே அவங்க ராஜாவாக அபிஷேகம் ராஜாவாக தீர்மானிக்கப்படுவாங்க. ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. அந்த கொம்புல எந்த தைலமே இல்லை, எம்டியா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தைலத்தால நிரப்பு. அது மட்டும் இல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு ஒரு ஊரை சொல்றாரு. அந்த ஊர்ல உள்ள ஒரு தகப்பன், அவருக்கு பிள்ளைகள் இருக்காங்க. அந்த வீட்டுடைய அட்ரஸ் கரெக்டா சொல்றாரு. ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொள்ள. பேரை கூட சொல்லல, கரெக்டா யாருன்னு சொல்லல, ஊரை சொல்லிட்டாரு, தகப்பே பேரை சொல்லிட்டாரு. அவன் குமாரில ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன். சொல்லுங்க, தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. எத்தனையோ பேரு நல்ல ஆற்றல் உடையவர்களா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ரட்சித்து அவர் சமூகத்துக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னா என்னன்னா, யாரோ இல்ல, கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்டதுனாலதான் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கோம். அல்லேலூயா. ஊர்ல ஒருத்தரா ஜனங்கள் மத்தியில நம்மள ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஒருவேளை நிறைய காரியங்கள்ல நிறைய சூழ்நிலையில நம்ம துக்கித்துக் கொண்டு இருக்கலாம். ஏன் இப்படி நினைச்சு இந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு புரியல. அவரு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அவருடைய விசேஷித்த பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய இருதயம் வெறுமையாய் கிடக்கிற அந்த இருதயத்துல அவருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வல்லமையினால நிரப்பப்பட வேண்டும். அன்னைக்கு பாருங்க, யாரும் ஒருத்தருக்கு மட்டும்தான், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த தைலத்தை ஊற்றுவாங்களாம். ஆனா இன்னைக்கு புதிய பாடல ரட்சணிய கொம்பாகிய கிறிஸ்து தான்
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறபடினால அவர் அண்டை வருகிற ஒவ்வொருவரையும் அவர் நிரப்புகிறார். யோவேல் தீர்க்கதரிசி எழுதுகிறார், கடைசி நாட்களில் மாம்சமான, சொல்லுங்க, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். தாவீது அவர் கூட ஸ்பெஷலா அப்படி அல்ல, யாவர் மீது விசுவாசிக்கிற யாருனாலும் என் தேவன் தான் என் ஆண்டவர், என் அப்பா, என் இரட்சகர், என் ஆண்டவர், என் கடவுள், என் தேவன் அவர்தான் என் தெய்வம் அப்படின்னு அவரை விசுவாசிக்கிறவங்க அவங்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், எப்படிப்பட்ட தண்ணீரா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அல்லேலூயா. ஓ, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவங்க எவர்களும், யார் விசுவாசிக்கிறாங்களோ, ஆனா இங்க பாருங்க ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க, அவன் குமாரனில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். தொடர்ந்து அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றார். ஏன்னா பயம். இப்ப சவுல் ராஜாவா இருக்கிறப்ப, நான் போய் ஒருத்தர் ராஜாவா இருக்கிறப்ப இன்னொருத்தர் அபிஷேகம் பண்ண முடியும், என்னை கொன்று போடுவானே. ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோட கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி, எவ்வளவு ஆலோசனை தர்றாரு. ஒரு காளையை கொண்டு போய் இது பலி செலுத்துவதற்காக என்று சொல்லி அங்கு ஒரு பலி விருந்த ஆயத்தம் பண்ணு. அந்த பலி விருந்துக்கு ஈசாய் வீட்டுல எல்லாரையும் அழைத்து அனுப்பு. அங்கு நான் சொல்றவங்க நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரியே இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படி செய்கிறார். பாருங்க, ஒருவேளை அந்த காளையை கொண்டு போகலைன்னா இன்னைக்கு அந்த இடத்துல யாராவது பலியா இருப்பாங்க. சாமுவேலோ இல்ல தாவீதோ யாராவது ஒருத்தர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே நமக்கு நன்மையானவைகளை தரத்தக்கதாக, நன்மையான ஈவுகளை கொடுக்கத்தக்கதாக, நம்மளை அபிஷேகம் பண்ணும்படியாக அவர் நமக்காக பலியானார். அல்லேலூயா. அப்ப நம்மளும் பலியாகணுமா? இல்ல இல்ல இல்ல, நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியா கொடுக்கணும். சொல்லுங்க, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்கணும். நமக்கு நிறைய ஜெபிக்கணும், நிறைய டைம் இருக்கும். அந்த நேரத்தை எதையோ வேஸ்டா நம்ம டைம் செலவு பண்ணலாம். ஆனா பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டாவது நம்ம உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல அவளை தாழ்த்தி அவளை துடிச்சு 2 பாடல்களை 3 பாடல்களையும் பாடி அவளை ஆராய்ச்சி ஸ்தோத்தரிச்சு அவர் நமக்கு எப்படிலாம் கஷ்ட காலத்துல உதவி செஞ்சாரு அதெல்லாம் நினைச்சு நன்றி சொல்லி வேதத்தை வாசிச்சு துடிச்சு ஆராதிக்கும் போது நீ என்ன செய்யறீங்கன்னா காளையை பலியிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக விருந்தை ஆயத்தப்படும். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது. என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. உங்க அபிஷேகத்துக்குள்ள பலப்படும் போது, இந்த அபிஷேகத்துக்குள்ள நிரம்பி இருக்கிறப்போ ஆண்டவர் என்ன செய்வான்? கொம்பை உயர்த்துவான். ஹல்லேலூயா. இந்த பாட்டு அதான் பாடணும். கொம்பை உயர்த்தினீரே. ஹல்லேலூயா. கொம்பை உயர்த்தினீரே. இந்த கொம்பு அப்படின்னா ஷார்ப்பா இருக்கும். நல்ல ஒரு போல்டான அனிமல்ஸ், விலங்குகள் இதெல்லாம் பார்க்கும்போது ஷார்ப்பா அதனுடைய கொம்பு இருக்கிறப்ப எப்படிப்பட்ட சவால்களை அதை சந்திக்கும் அந்த கொம்புனால. பாருங்க, நமக்கு அந்த அபிஷேகத்தை அந்த பலனையும் ஆண்டவர் நமக்கு அவருடைய கிருபையினால தந்திருக்கிறபடினால உங்களுக்கு ரோதமாய் கிரியை செய்கிற சத்துருடைய கிரியைகளை, அழிவின் கிரியைகளை நீங்க அதனால மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய யுத்தம்னா அது பாருங்க வித்தியாசமா கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த யுத்தத்துக்கு முன்னாடியே அபிஷேகம் பண்றாங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒருவேளை இப்படிப்பட்ட யுத்தம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம குடும்பத்துல நிறைய யுத்தங்களை வித்தியாசமா நீங்க பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை என்ன செய்யறாரு? அபிஷேகிக்கிறார். அபிஷேகிக்கிறார். இந்த ஆண்டுல அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலைன்னா நீங்க வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு அபிஷேகத்தை காணணும். ஒருவேளை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கீங்கன்னா உங்க ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தை அனல என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்புங்க. ஹல்லேலூயா. ஏன் இந்த அபிஷேகம்னா
யுத்தம் இருக்குது. அடுத்து யுத்தத்துல நீங்க ஜெயிக்க போறீங்க. அல்லேலூயா. அன்றைக்கு அந்த கோலியாத்துக்கு முன்னாடி அந்த தாவீதுக்கு நிக்க எங்க அந்த பலம் வந்துச்சு? பட்டயத்தினால, ஈட்டியினாலையும் வில்லுனாலையும் அதுல இல்ல, அபிஷேக தைலத்தினால. அல்லேலூயா. தாவீது எடுத்தது 5 கல்லு. தாவீது கூட கொஞ்சம் டவுட்டா இருந்திருக்கலாம். ஒருவேளை ஒரு கல்லு மிஸ் ஆனா, 2வது கல்லு மிஸ் ஆனா, 3வது கல்லு மிஸ் ஆனா, ஆனா ஆண்டவருக்கு ஒரே ஒரு கல். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய அபிஷேகத்துல பலப்பட்டு ஜெபித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, அவரை துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது, நீங்க விசுவாசத்தோடு படுகிற பிரயாசங்கள்ல கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. பாடுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அந்த தாவீது அவர் தனியா ஆராதிச்சு அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தினபடினால அன்றைக்கு குறிப்பிட்ட அந்த நாள்ல பாருங்க, சாமுவேலுக்கு கூட தெரியாது. அப்பியரன்ஸா பார்த்தார், இதுதான் ராஜாவா, இதுதான் ராஜாவா இருக்குமா. ஆனா ஆண்டுடைய திட்டமே வேற. அல்லேலூயா. நீங்க நிறைய காரியங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்களாவே ஒரு திட்டம் போடலாம். ஆனா ஆண்டவருடைய திட்டமும் பிளானும் உங்க மேல இறங்கி வர்றப்ப அது அற்புதமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க எப்பவும் எதை செஞ்சாலும் அவர் நாம மகிமைக்காக, அவருடைய சித்தத்தின்படி செய்வீங்க. ஒருவேளை வேலையை கேட்குறீங்களா, அதுல அவருடைய சித்தத்தின்படி. ஒருவேளை திருமண காரியத்துக்காக காத்திருந்து ஜெபிக்கிறீங்களா, அதை ஒரு சித்தத்தின் மையமாக வச்சு கற்பகணிக்காக, எதுலனாலும் சுகத்துக்காக, எல்லாவற்றிலும் ஆண்டவரே அதுல நாம மகிமைப்படணும்ப்பா, உங்களுடைய சித்தம் அதுல செய்யப்படணும்ப்பா அப்படின்னு நீங்க ஜெபிக்கிறப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன செய்வார்னா உங்க கொம்பை உயர்த்துவார். அல்லேலூயா. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவாரை, ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியாது. எனக்கு விரோதமாய் எழும்புவாரை, ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். ஆமென். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. குழம்பலை கரிப்பாது மாற்றுவீர், ஆனந்த தைரத்தால் தலையை நிரப்பு. ஜெபமா பாடுறேன். குழம்பலை கரிப்பா மாற்றிடுவாரு. இதெல்லாம்
வருகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வருகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாம் செய். நன்றி. பாடும்போதே அற்புதம் நடப்பதா? அபிஷேகம் ஒவ்வொரு தலையின் மேல ஊற்றப்படட்டும். நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உழவரை கைப்பாக மாற்றுவீர், ஆனந்த தைரத்தின் தலையை நிரப்பு. நீங்க பாடுறீங்க சத்தமா, நல்ல சத்தமா நீங்க பாடுறீங்க. உங்க புலப்பெல்லாம் கைப்பா மாற்றுவார். ஆனந்த தைரத்தால் உங்க தலையை நிரப்புவார். தீரம் தீரம் வருகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வருகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி. கரங்களை அசைத்து ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தி சொல்லுங்களேன், எங்க பாடலை. என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தி. அபிஷேகம் உங்களுக்குள்ள இறக்கும் போது என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கொம்பை உயர்த்தி அப்படியே பாடும்போதே கர்த்தருடைய அபிஷேகம் தலைமையில இறங்கும். சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி உங்க தலை மேல தங்கும். உங்க தலை மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது. சஞ்சலம் தவிப்பு ஓடுவதாக. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. ஏசையா நன்றி. ஓ கர்த்தருடைய மகிமை பலமாக இறங்குகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்வார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்க கொம்பை உயர்த்துகிறார். போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை கைப்பாக மாற்றுகிறேன். ஆனந்த தைரத்தால் தலையை நிரப்புகிறேன். புலம்பலை இயேசுவின் நாமத்தில் களிப்புக்காகதா. தைரத்தால் தலையை பாத்திரம் நிரம்பி வருகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். பாத்திரம் நிரம்பி வருகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி
செய்கிறார். நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. ஆமென். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை கைப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைரியத்தலையை நிரப்புகிறீர். புலம்பலை கைப்பாக மாற்றினீர், ஆனந்த தைரியத்தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. பெந்தேகோஸ்தே நாட்கள்ல அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொரு தலை மேல நாவுகள் மேல காணப்பட்டது. அவங்க வெட்கப்படவே இல்லை. எத்தனையோ போராட்டங்கள் வந்தது உண்மைதான், பிரச்சனைகள் வந்தது உண்மைதான். ஆனா அவங்க வெட்கப்படவே இல்லை. புது பலனை அடைந்து செத்தவங்களை கூட உயிரோட எழுப்பத்தக்கலாம். நிழல் போட்டு அடையில சுத்தமானாங்க. அவங்க ட்ரெஸ் தொட்டவங்களாம் சுத்தமானாங்க. அவருடைய கொம்பை உயர்த்துகிறது இந்த அபிஷேகம். ஓ ஹல்லேலூயா. ஓ ரபா ஷபா ரபா ரபா ரபா. ரபாதர இந்த கோலியாத் போன்ற சவால்கள் உங்களுக்கு இருக்குதா? உங்க வாழ்க்கை முன்னேறக்கூடாதபடி, நீங்க உயர்த்தப்படக்கூடாதபடி ரப்பே ரபா ஷபா ரபா ரபா. ஆண்டவர் இந்த இரவு வேளையிலே ரபா ஹதர ரபா இந்த அபிஷேகத்தினால் உங்களை நிரப்பும் போது, இந்த தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும் போது ரபே ரபா ஷபா ரபா பிசாசுடைய இந்த சத்துருடைய கிரியைகளை அழித்து போடுகிறார். சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுகிறார், ஒரு பந்தியை ஆயத்தப்படுகிறார். ரபா ஷபா ரபா பாத்திரத்தை நிரம்பி நிரம்பி வழியை செய்கிறார். ரபா ஷபா ரபா ரபா ஹதர ரபா ஷபா இளந்தரை கத்தர ரபா. பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் ஆனந்த தைலம் ஒவ்வொரு தலையில ஊற்றப்படுவதாக. ஜெபிக்க கூடாதபடி, எடுக்க கூடாதபடி, ஊழியம் செய்யக்கூடாது முடக்குகிறார்கள். ரபா பாபா குடும்பமாய் வெற்றியாய் எழுப்ப முடியாதபடி முடக்குகிறார்கள். கொம்பு உயர்த்தப்படுவோம். ஒவ்வொருடைய நல்வாழ்வு விரோதமாய் இருக்கிற தடைகள்
குடும்பத்துக்கு விரோதமாய் குடும்பங்கள் ஒருமனப்படக்கூடாது. ஓ ஆலயத்திலே ஜனங்கள் ஒருமனமாய் கூடுவது ஆராதிக்கப்படாதபடி இருக்கிற இந்த தடைகள் குடும்பமாய் ஜெபிக்க கூடாதபடி இருக்கிற தடைகள் கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. கர்த்தருடைய அபிஷேகம் அவனுடைய தைலம் ஒவ்வொருடைய தலைகள் ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக. நன்றி இயேசுப்பா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே. ரட்சிக்கப்படுகிறவர்களே சபையிலே அனுதினம் ஒவ்வொரு நாளும் நீங்க சேர்த்துக் கொள்றீங்கப்பா. இந்த ஸ்தலத்தை மகிமையாக மாற்றுகிறேன். காலடி விதிக்கிற எவ்விடத்தை கொடுப்பேன்னு சொன்னேன். அனைவருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தலமாக பணிகளை உதவிக்கானவர்களை இன்னும் எழுப்புவீராக. ஜெபிக்கிறவர்களை